The Federal and Chettinadu Public School jointly present Run for Health Karegudi Marathon 2025 on March 2. This event is co-presented by Global Mission Hospital and Research Institute, powered by Repco Home Finance, associate sponsor Sethu Bhaskara College. தொகுதி மறுசீரமைப்பு உடனே நடைபெறாது என்றும் அரசுக்கு எதிரான போராட்டங்களை திசை திருப்பவே இந்த பிரச்சனையை இப்போது திமுக கையில் எடுத்திருப்பதாக பத்திரிகையாளர் மணி கூறியிருக்கிறார். இதுகுறித்து அவர் தெரிவித்த கருத்துக்களை 5 நிமிட பேட்டியாக பார்க்கலாம். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்வதாக சொல்லியிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது ஒரு முக்கியமான பிரச்சனை தான். ஏன்னா தொகுதி மறுவரை என்பது 2001 செய்ய வேண்டியது அன்றைய வாஜ்பாய் அரசு மக்கள் தொகை அடிப்படையில் செய்த தென் மாநிலங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்று 25 ஆண்டுகளுக்கு அதில் கை வைக்க வேணான்னு சட்டத்தை கொண்டு வந்து விட்டு போயிட்டா, சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டு போயிட்டாங்க. 26 அது முடியுது. பட் உங்களுக்கு சென்சஸ் எடுக்காமல், மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்காமலாம் தொகுதி வரையறையெல்லாம் நீங்கள் மறுவரையெல்லாம் செய்யவே முடியாது. தென் மாநிலங்களுக்கு இடங்கள் குறையும் என்பது மறுக்க முடியாத உண்மைதான். ஆனால் இப்பொழுதைக்கு அது மத்திய அரசு செய்யும் என்று நான் உறுதியாக நம்பவில்லை. அவங்க அது 370 நீக்கின மாதிரியெல்லாம் எடுத்தம் கவுத்தம்லாம் மறுவரையெல்லாம் செய்யவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஆகவே இன்றைக்கு இந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை ஊதி பெரிதாக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக எனக்கு தேவையில்லை, எனக்கு தெரியவில்லை. இந்த பிரச்சனையை இப்போ திமுக கையில் எடுக்கிறதுக்கு மொழி பிரச்சனையை திசை திருப்பதான், மும்மொழி கொள்கை பிரச்சனையை திசை திருப்பதான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இது மொழி பிரச்சனையை திசை திருப்பறதா நான் பார்க்கல. அது அவங்களுக்கு பற்றி எரிஞ்சாதான் திமுக லாபம். ஆக்சுவலாக அரசு ஊழியர்கள் போராட்டத்தை, வேலை நிறுத்தத்தை திசை திருப்புவதற்காகத்தான் நேற்றைக்கு மதியம் முதலமைச்சர் இந்த பிரச்சனையை கிளப்பினார் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 லட்சம் அரசு ஊழியர்கள் இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபடுவதாக அரசை எச்சரித்திருக்கிறார்கள். 2003 ஜெயலலிதாவுக்கு உருவான நெருக்கடி இன்றைக்கு ஸ்டாலினுக்கு 2025 உருவாகி கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு மட்டும் ஒரு நாள் போராட்டத்திற்கு அவர்கள் அறைகோல் விடுத்திருந்தார்கள். உயர்நீதிமன்றம் தடை விதித்த போதிலும் நேற்றைக்கு போராட்டம் நடந்திருக்கிறது. அதாவது கேஷுவல் லீவ், தற்காலிக விடுப்பு எடுத்து போயிட்டாங்க. பல இடங்களில் அவங்க ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்காங்க. 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள் நேற்றைக்கு தற்காலிக விடுப்பு எடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் நேற்று பள்ளிகளுக்கு போகவில்லை. நூற்றுக்கணக்கான பள்ளிகள் நேற்று தமிழகம் முழுவதும் செயல்படாமல் இருந்திருக்கின்றன. ஆக்சுவலாக இது ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த அரசுக்கு உருவெடுத்திருக்கிறது. இந்த அரசின் மக்களின் கவனத்தை, ஊடகங்களின் கவனத்தை இந்த பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காக அரசு ஊழியர் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக திமுக அரசுக்கு விஸ்வரூபம் எடுத்து நின்று கொண்டிருக்கிறது. அதிலிருந்து மீடியா அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணுறதுக்காக நேற்றைக்கு திடீரென்று இந்த பிரச்சனையை தமிழக அரசு முதலமைச்சர் கையில் எடுத்திருக்கிறார் என்று தான் நான் நம்புகிறேன். இன்றைக்கு கோபால்சாமி அவர்கள் தினமலர் கொடுத்த ஒரு பேட்டியில் சொன்னது போல் எதுவுமே இது வரைக்கும் அதில் முடிவாகலை. முதல்ல அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். நீங்கள் சட்டத்தை கொண்டு வந்த பிறகு தான் இதை நீங்கள் நிறைவேற்ற, அதாவது தொகுதி மறுவரையை பற்றி யோசிக்கவே முடியும். ஆகவே எதையுமே நம்ம இன்றைக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ்கோவை மாற்றவே முடியாது. பிரச்சனை அந்த அளவுக்கு ஆழமானது. நமக்கு 52 சீட்டு வரைக்கும் கிடைக்கலான்னு சொல்லப்படுது தொகுதி மறுவரையில். ஆனால் ஊபி போன்ற மாநிலங்களுக்கு இப்போ இருக்க 80லேருந்து 130 சீட்டு வரைக்கும் போகும். அதில் இருக்க சிக்கல். ரெண்டாவது, தொகுதி மறுவரையை மக்கள் தொகை அடிப்படையில் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. வேறு காரணிகளின் அடிப்படையிலும், வளர்ச்சி குறியீடுகள் மற்றும் வேறு சில பிரச்சனைகளின் அடிப்படையிலும் செய்யலாம் என்று வழிகள் இருப்பதாக கிருஷ்ண கோபால்சாமியை இன்றைக்கி சொல்லியிருக்காரு. வேறு எந்த மாநிலத்திலும் இன்றைக்கி இந்த பிரச்சனையை கையில் எடுக்கல. இன்னும் 10 மாதம் இருக்குது, 26 அப்படி பார்த்தீங்கன்னா கூட. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்ற விஷயங்களில் மோடி கவர்மெண்ட் எடுத்தன் கவுத்தன் செஞ்ச மாதிரி, குறிப்பாக 370 நீக்கும்போது வெறும் ஒரு 2 பக்க ஸ்டேட்மெண்ட்டை செக்ரட்டேரியட்டில் லோக்சபாவில் படிச்சுட்டு அமித்ஷா நிறைவேற்றுற மாதிரி இதை நிறைவேற்றுவார், அப்படிலாம் இந்த கவர்மெண்ட்டை செய்யுன்றாங்க. நான் அப்படி நம்பலை. அதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன் தெரியுமா? தென் மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும். இதில் இந்த அரசு தெலுங்கு தேசம் கட்சி, ஆந்திர பிரதேச தெலுங்கு தேசம் கட்சியை நம்பி தான் இன்றைக்கி நின்றுக்கிட்டு இருக்குது. ஆந்திர பிரதேசத்துக்கு கிட்டத்தட்ட 10லேருந்து 12 சீட்டு குறையுது. அவங்க அதை ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. குறைந்தபட்ச நெருக்கடி அவங்களுக்கு, இமீடியட் த்ரெட்டு மோடி கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. எப்படின்னா, சந்திரபாபு நாயுடுவோட ஆதரவில் தான் இந்த கவர்மெண்ட்டை நிற்குது. அவர் இந்த தொகுதி மறுவரைக்கு மோடி அரசு நினைத்தால், தான் தோன்றித்தனமாக அதை அமல்படுத்த நினைத்தால் ஒப்புக்கொள்ள மாட்டார். அரசே கவுந்துரும். ஆகவே இன்றைக்கு தொகுதி மறுவரை ஒரு பிரச்சனை அல்ல. இவ்வளவு தூரம் திமுக முதலமைச்சர் அவர்கள் இதை எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு இது ஒரு பிரச்சனை அல்ல. மோடி கவர்மெண்ட் சென்சஸே வேணான்றாங்க. சென்சஸ் இல்லைன்னா கவர்மெண்ட்டே ரன் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வகுக்கிற எல்லா திட்டங்களுமே இன்னைக்கு 11 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இருக்குது. இப்போ சென்சஸ் இவங்க தள்ளி போகிறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம், அதோட சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துவது. அதனால எனக்கு சென்சஸே வேணான்னு அவங்க தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சென்சஸ் எடுக்கலைன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு அதோடு சேர்ந்து நீங்கள் எடுக்கலைன்னா
நீங்கள் ரிசர்வேஷன் பிரச்சனை, ரைட் டு ஃபுட் ஆக்ட் பிரச்சனை, நீங்கள் வகுக்கக்கூடிய எல்லா திட்டங்களும் டிவைஸ் பண்ணுற எல்லா ஸ்கீம்ஸ்லையும் பிரச்சனை, விமன் ரிசர்வேஷன் பிரச்சனை, தொகுதி மறுவரை பிரச்சனை. இப்போதைக்கு இந்த தொகுதி மறுவரை நமக்கு பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை சென்சஸ். ஆனால் அதை அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியா கூட்டணி ஸ்டாலின் உட்பட தலைவர்கள் அதை பேசாமல் திடீரென்று இந்த தொகுதி மறுவரை பிரச்சனையை முதலமைச்சர் கிளப்பியிருப்பதும் 5ஆம் தேதி பொதுக்கூட்டத்தை கூட்டி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருப்பதும் என்னை பொறுத்தவரையில் நன்றாக தமிழ்நாட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்பக்கூடிய ஒரு வேலை என்று தான் நான் பார்க்கிறேன். The Federal and Chettinadu Public School jointly present Run for Health Karegudi Marathon 2025 on March 2. This event is co-presented by Global Mission Hospital and Research Institute, powered by Repco Home Finance, associate sponsor Sedhu Bhaskara College.